நான் வந்து டாக்டர் ஜவஹர், ஃபேமிலி பிசிஷியன் ஜவஹர் ஹாஸ்பிட்டல், காம்பவுண்ட். இது பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து வருந்தத்தக்கக்கூடிய விஷயங்கள். இது இந்த மாரி வந்து உயிரிழப்பு, அதுவும் கூட்ட நெரிசல், பிளஸ் ஹீட்னால இந்த மாரி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஜென்ரலாவே பார்த்தீங்கன்னா, சென்னை மாரியான சிட்டில வந்து ஹியூமிடிட்டி ரொம்ப அதிகமா இருக்கு. ஹியூமிடிட்டினா உங்களுக்கு ஏர்ல வந்து மாய்ஸ்சர், இந்த வெப்பநிலை பிளஸ் வந்து ஈரப்பதம் வந்து அதிகமா இருக்கும். அதுவும் இந்த பீச் சைட்ல பார்த்தீங்கன்னா, ஹியூமிடிட்டி 75% மேல இருக்கும். ஸோ உங்களுக்கு டேஞ்சரஸ் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60, 70க்கு மேலே போனாலே ஹியூமிடிட்டி கொஞ்சம் வந்து ஹையர் லெவல் தான் சொல்லுவோம். அந்த மாதிரி கட்டத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம பாடி வந்து கூல் ஆகாது. நம்மளோட பாடி வந்து டெம்பரேச்சர் வந்து கூல் ஆகாது. ஸ்வெட்டிங் ரொம்ப வந்து அப்சர்வ் ஆகாது. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ல இப்போ க்ரௌடு ஒரு நீங்க சொல்ற மாதிரி இப்போ ஏர்ஃபோர்ஸ் இதுக்கு வந்திருக்காங்க. ஒரு 10 லட்சம் சொல்லியிருக்காங்க. 10 to 15 லட்சம் கூட்டம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து ஓப்பன் ஏரியா. அங்க வந்து ஷேடு கிடையாது. அப்ப வந்து உங்களுக்கு ஹியூமிடிட்டி அதிகமா இருக்கு. பிளஸ் வந்து கூட்டம் இவ்வளவு இருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு உங்களுக்கு கூட்டம் கூடினவங்களோட அந்த ஸ்வெட்டிங் வந்து ஆறதுக்கு உங்களுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. அப்ப பாடியில வந்து டெம்பரேச்சர் கூடிக்கிட்டே போகும். ஒரு ஸ்டேஜ்ல அவங்களுக்கு டீஹைட்ரேஷன் ஆயிருக்கலாம். அவங்க தண்ணி இல்ல வந்து ஏதாவது வந்து பானங்கள், ஜூசஸ் இதெல்லாம் வந்து குடிச்சு ஹைட்ரேஷன் அவங்க பண்ணியிருக்கணும். பிளஸ் வந்து யூரின் 3 ஹவர்ஸ் ஒன்ஸ் 4 ஹவர்ஸ் ஒன்ஸ் போனாங்களான்றது எனக்கு தெரியல ஆக்சுவலா. இதுல இன்னொன்னு பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, ரொம்ப பேர் டிராவல் பண்ணி வந்திருப்பாங்க. இப்ப இந்த சாகச நிகழ்ச்சி பார்க்கறதுக்கு உள்ளூர் மக்கள் எத்தனை பேர், வெளியூர்ல இருந்து எத்தனை பேர் வந்தாங்க, அவங்க டிராவலிங் டைம் எவ்வளவு நேரம், டிராவல் பண்ணும்போது ஹைட்ரேஷன் லெவல், அவங்க பாடியில வந்து ஈரப்பதம், அவங்க தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு வந்தாங்களா, அதுவும் நம்மளுக்கு தெரியாது. ஸோ டிராவல் பண்ணிட்டு டீஹைட்ரேஷனோட வந்து அங்கேயும் ஒரு ஹியூமிடிட்டி, ஹை ஹியூமிடிட்டி அட்மாஸ்பியர்ல இருந்திருக்காங்க, கூட்டத்துல இருந்திருக்காங்க அப்படின்னா ஆக்சிஜன் அவங்களுக்கு கண்டிப்பா கம்மியா தான் வந்து கிடைச்சிருக்கும். ஆனா ஹியூமிடிட்டி ஹையா இருந்ததுன்னா நைட்ரஜன் கேஸ் எல்லாமே வந்து லெவல் அதிகமா இருக்கும். ஆக்சிஜன் லெவலும் அதுல இருக்கும். ஆனா ஆக்சிஜன் இவங்களுக்கு கிடைக்காது. 10 லட்சம் பேர் கூட்டமா இருக்காங்க அப்படின்னா ஆக்சிஜன் லெவல் ஹை ஹியூமிடிட்டி அட்மாஸ்பியர்ல அவங்களுக்கு கம்மியா கிடைச்சிருக்கும். அப்ப இந்த மாதிரி ஹீட் ஸ்ட்ரோக்ஸ் உங்களுக்கு யங்ஸ்டரா இருந்தாலும் சரி, ஓல்ட் ஏஜா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஹீட் ஸ்ட்ரோக் வர்றதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். பிளஸ் இது இல்லாம அவங்களுக்கு ஏதாவது கோமார்பிட், அவங்களுக்கு ஏதாவது டிசீசஸ் இருந்ததா, அவங்களுக்கு ஏதாவது சுகரோ இல்ல ஆஸ்துமாவோ இல்ல வந்து நாள்பட்ட வந்து நுரையீரல் வந்து வியாதி ஏதாவது சிஓபிடின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி கூட்டத்துல போய் இருக்காங்க, அவங்க பங்கேற்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆல்ரெடி ஹியூமிடிட்டி ஹையா இருக்கும்போது ஆக்சிஜன் லெவல்ஸ் கம்மியா இருக்கும். இவங்களுக்கு அந்த ஆக்சிஜன் வந்து கிரகிக்கக்கூடிய சக்தி கம்மியா இருக்கும். அப்ப ஹீட் ஸ்ட்ரோக் வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டீஹைட்ரேஷன் ஆயிடுவாங்க. அவங்களுக்கு தண்ணி தாகம் வந்து எடுத்துக்கிட்டே இருக்கும். அதை வந்து மைண்ட் பண்ணாம பொருட்படுத்தாம கூட்டத்தில் அப்படியே இருக்கிறது. ப்ளஸ் அடுத்த ஸ்டேஜ் போயிடுவாங்க. ஹீட் எக்ஸாஷன் சொல்லுவோம். எக்ஸாஷன்னா ஆல்மோஸ்ட் பாடி வந்து அவங்களோட டெம்பரேச்சர் மெக்கானிசம் வந்து கொலாப்ஸ் ஆகிற ஸ்டேஜ். அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்வெட்டிங் ரொம்ப வரும். அவங்களுக்கு தலை சுத்தல் வந்திருக்கலாம். வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும். அட்லீஸ்ட் அந்த ஸ்டேஜ்லயாவது அவங்கள பார்த்து இல்லை அவங்களா போய் நிழல்ல நிக்கிறது, இல்ல ஒரு ஏர் கண்டிஷன்ல நிக்கிறது, வெயில் படாம நிக்கிறது, ஹியூமிடிட்டி வந்து லோவா இருக்கிறது இருக்கிறது, அப்படி இருந்து பாதுகாத்துக்கிறது. சப்போஸ் அந்த ஸ்டேஜ்லயும் அவங்க பார்க்க முடியல, அவங்க அதே கண்டிஷன்ல தண்ணியும் குடிக்காம அவங்கள யாரும் பார்க்கல அப்படின்னா ஹீட் ஸ்ட்ரோக் போயிடுவாங்க. ஹீட் ஸ்ட்ரோக் போயிட்டாங்கன்னா டெம்பரேச்சர், பாடி டெம்பரேச்சர் 40 டிகிரிஸ் வந்து மேல போயிடும். கான்சியஸ்னஸ் குறைஞ்ச ஆரம்பிச்சிடும், பேச மாட்டாங்க. அந்த ஸ்டேஜ்ல வந்து ஆர்கன் வந்து டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். மல்டி ஆர்கன் டேமேஜ்னு சொல்லுவோம். ஹார்ட்டு, பிரெயின், கிட்னிஸ்லாம் வந்து ஃபங்க்ஷன் ஆகாது. ஸோ அந்த ஸ்டேஜ்லயாவது நம்ம கூட்டிட்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சி அட்மிட் பண்ணி ரிசர்ஸ்டேஷன் ப்ரொசீஜர் ஹீட் ஸ்ட்ரோக் பண்ணாங்கன்னா காப்பாத்துறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ இது இந்த மாதிரி ஒரு கூட்டம், ஒரு மெகா ஈவெண்ட், அதுல பார்ட்டிசிபேட் பண்ண போறோம், மக்கள் போறாங்க அப்படின்னா அவேர்னஸ், அவங்க என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, லாங் டிஸ்டன்ஸ் வந்து டிராவல் பண்றவங்க ஃபர்ஸ்ட் எடுத்துக்க வேண்டிய ப்ரிகாஷன் வந்து ப்ரீவியஸ் டே வந்துடணும். அவங்க நேரா டிராவல் பண்ணி குளிச்சுட்டு நேரா பார்ட்டிசிபேட் பண்றாங்க அப்படின்னா அது வந்து அட்வைசபிள் கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது, லோக்கல் மக்கள் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க அப்படின்னா இவ்வளவு பெரிய மெகா ஈவெண்ட் அப்படின்னா அந்த கூட்டம், கிளைமேட் கண்டிஷன், ஹியூமிடிட்டி லெவல் அங்க எவ்வளவு இருந்தது சென்னையில, இவங்க கையில வந்து தண்ணி பாட்டில்ஸ், ஜூசஸ், ஹைட்ரேஷன் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணணும். க்ளோத்திங், அவங்க வந்து போடுற ட்ரெஸ் வந்து லூஸ் ஃபிட்டிங்கா இருக்கும். அப்ப போய் ஒரு ஜீன் டைட் ஃபிட்டிங் ட்ரெஸ்ஸஸ்,
ரொம்ப திக் ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டாங்கன்னா ஹைட்ரேஷன் வந்து கண்டிப்பாக வந்து டீஹைட்ரேஷன் ஆகும். ஸோ அந்த ப்ரிகாஷன் எடுத்துக்கணும். ப்ளஸ் கவர்மெண்ட்டோட அட்வைசரிஸ், கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, அது ஆக்சுவலாக ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். கோவிட், எம்பாக்ஸ் இதுக்கெல்லாம் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணணும், ஒருத்தர் டு இன்னொருத்தர். ஸோ அந்த மாதிரி இவ்வளோ பெரிய க்ரௌட் ஈவெண்ட் இருக்குது அப்படின்னா இன்டோர் ஸ்டே பண்ணுறது பெட்டர் ஆகும். அது இல்லாமல் இவங்களுக்கு ஆஸ்துமா, பிபி, இல்லை சுகரு, ஹைப்பர் டென்ஷன், ஹார்ட் பேஷண்ட்லாம் இவ்வளோ பெரிய மெகா ஈவெண்ட்டுக்கு ப்ரிகாஷன் எடுக்காமல் போகவே கூடாது, இன்டோரில் தான் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ப்ரிகாஷன்ஸ்லாம் வந்து எடுத்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம இந்த மாதிரி விபத்தை வந்து தவிர்க்கலாம். இப்பட்டால் அங்கே போனதுக்கு அப்புறம் இவங்களுக்கு வந்து அறிகுறிகள் ஏதாவது வந்து வருது, டீஹைட்ரேஷன் டைமில் வருது அப்படின்னா உடனே அவங்க டாக்டர் அப்ரோச் பண்ணணும். தண்ணி குடிக்கணும், ஜூசஸ் குடிக்கணும், மோர் மாதிரி ஏதாவது சாப்பிடலாம். ஷேடுக்கு வந்துடணும் உடனே. அவங்களுக்கு ஸ்வெட்டிங் ஓவர் ஆகுது, தலை சுத்த ஆரம்பிக்குது அப்படின்ற அந்த மாதிரி ஒரு சிம்டம் ஃபர்ஸ்ட் ஆரம்ப ஸ்டேஜ்லேயே வருது அப்படின்னா ஷேடான வந்து பிளேஸுக்கு போயிட்டு அவங்க ரெஸ்ட் எடுத்துக்கணும், தண்ணி நல்லா குடிக்கணும், பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது அடுத்த ப்ரோக்ராம். ஸோ இந்த மாதிரி ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுத்தாங்கன்னா ஹீட் ப்ரோக்ராம் நம்ம. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.